எங்க அன்பிற்கினிய அண்ணன் அக்கா தம்பி தங்கை நண்பர்களே வணக்கம். நம்ம அறிவு அன்பு கதைக்களம் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செஞ்சு நம்ம சேனலுக்கு உங்க அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. ஐயோ, இந்த காட்டுல நான் மாட்டிக்கிட்டேன். அம்மா, என்ன காப்பாத்துங்க, நான் பயப்படுறேன். தயவு செஞ்சா போறீங்க. இந்த போன் கூட சரியா வேலை செய்யல. என்னால தனியா இருக்க முடியல. இன்னைக்கு நம்ம அறிவு அன்பு கதைக்களம் சேனல்ல ஒரு விசித்திரமான காமெடியான யுத்தத்தை பார்க்க போறோம். ஒரு பக்கம் 57 வயசு ரங்கராஜ், இன்னொரு பக்கம் 5 வயசு ஷாம்பூனை. ரங்கராஜ் பார்க்க ரொம்ப சாதுவானவர் தான். நெத்தியில குங்குமம், கழுத்துல ருத்ராட்சம்னு பக்திமானா தெரிவார். ஆனா அவரோட பிளட் பிரஷரை எகர வைக்கிறதுக்குன்னே ஒரு ஜீவன் அந்த வீட்டுல இருக்கு. அதுதான் இந்த ஷாம்பூனை. காயத்ரி, காயத்ரி, மனுஷன் காலையில இருந்து கத்துறேன், ஒரு காஃபி கூட வரல. இந்த தட்டுல என்ன இட்லி தானா வந்து விழும்? காயத்ரி, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, காது கேக்கலையா? பாவம் ரங்கராஜ், அவர் கத்துறது காயத்ரி காதுல விழல. ஏன்னா காயத்ரி இப்ப மாடியில அந்த பூனை ஷாமுக்கு பெடிகிரி ஊட்டிட்டு இருக்காங்க. ரங்கராஜுக்கு பழைய சோறு, பூனைக்கு மட்டும் பன்னீர் பட்டர் மசாலா. இதுதாங்க அந்த வீட்டுல ரங்கராஜோட நிலைமை. பூனை சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த பூனை பண்ற சேட்டை இருக்கே, ரங்கராஜ ஒரு வழி பண்ணிடும். ஒரு நாள் ரங்கராஜ் பூஜை அறையில கண்ணை மூடி தியானம் பண்றாரு. அந்த நேரம் பார்த்து ஷாம்பூனை உள்ள நுழையுது. கொய்யால பெரிய பிஸ்கு இவர் அப்படியே தியானத்துல உட்கார்ந்தா ஏந்திரிக்கவே மாட்டாரு. இப்ப பாரு. சத்தம் கேட்டு ரங்கராஜின் மனைவி காயத்ரி ஓடி வந்து கீழே விழுந்து கிடக்கும் ரங்கராஜையும் அருகே ஒன்னும் தெரியாத பாப்பா போல அமர்ந்திருக்கும் பூனையையும் பார்த்துட்டு, என்னங்க இது, பூஜை அறையில போய் இப்படி சண்டாளத்தனம் பண்ணிக்கிட்டு என் செல்லம் பயந்துட்டான் பாருங்க. நானா? இந்த சாத்தான் தான் என்ன தள்ளி விட்டுச்சு. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தப்போ நடந்த சம்பவம் தான் உச்சக்கட்டம். யாருப்பா அது என் வீட்டுக்குள்ள வந்து விசில் அடிக்கிறது? யாரு? மன்னிச்சுக்கோங்க, வெளியே யாரோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ரங்கராஜ் திரும்பி பார்த்தா படிக்கட்டுல ஷாம்பூனை உட்கார்ந்துகிட்டு ஒரு காலை வாயில வச்சு இவரை பார்த்து விசில் அடிக்குது. அது மட்டும் இல்லாம இவரோட சொட்ட தலைய தொட்டு காமிச்சு, என்னப்பா லைட் அடிக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் லுக்கு விடுது பாருங்க. விருந்தாளிங்க முன்னாடி ரங்கராஜுக்கு அவமானமா போச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ரங்கராஜின் மனைவி காயத்ரி வீட்ல இல்ல, மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். நல்ல நேரண்டா இது என எண்ணிய ரங்கராஜ், ஏசில உனக்கு குளிரும்ல, இந்தா போர்வைய போத்திக்கோ. மாட்டிக்கிட்டியா? என்ன நான் சேட்டை பண்ற? நீ எங்கடா ஓடுற? எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. கொல்றானே. அம்மா, எங்கம்மா போன? வாமா. டேய், கீச்சிரு வேண்டா, என்ன விடு. அப்பாடா, சனி இன்னையோட ஒழிச்சுது. பூனைங்கிற பேர்ல ஒரு குட்டிச்சாத்தான வளர்த்தா இப்படிதான் நம்மளையே போட்டு தள்ள பார்க்கும். பொண்டாட்டிங்கிற பேய்கிட்டையும் பூனைங்கிற குட்டிச்சாத்தான் கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டு பட்ட பாடு, ஐயையோ சாமி, என்னால முடியல. இனிமே நீ எங்க வர போற? போய் காட்டு எலியை பிடிச்சு சாப்பிடு. இனிமே குட்டிச்சாத்தான் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை தான். 3 மணி நேரம் காரை ஓட்டிட்டு போய் ஊருக்கே தெரியாத ஒரு காட்டுக்குள்ள வீசிட்டு வந்தாரு. என்னங்க அங்கேயே நின்னுட்டீங்க? எனக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். பாவம் என் ஷாம் என்ன தேடி அழுதுட்டே இருந்தான் போல. நான் வரும்போதே வாசல்லையே நின்னுட்டு இருந்தான். ஆமா, ரொம்ப பாசமான பூனை. நான் உள்ள போறேன். ரங்கராஜ், நீ ஒரு முட்டாள். அந்த ஷாம்பூனா உன்னை விட புத்திசாலி. உன்னையே ஏமாத்திட்டு உனக்கு முன்னாடி வந்து நிக்குது பாரு. விட மாட்டேன்டா உன்னை. ரங்கராஜ் விடாப்பிடியா அன்னைக்கு நள்ளிரவு 10:30 மணிக்கு கரண்ட கட் பண்ணிட்டு பூனையை தூக்கிட்டு காரை கிளப்பிட்டாரு. ஹாப்பி, என்று முதல் ஹாப்பி, இனி என்றுமே ஹாப்பி. இனிமே என் பொண்டாட்டிக்கு நான் தான் செல்லம், என்னதான் கொஞ்சுவா. ஐ எம் வெரி ஹாப்பி,
வெரி வெரி ஹாப்பி. இந்த முறை பல மாவட்டங்களை தாண்டி வளைஞ்சு வளைஞ்சு போய் ஒரு பள்ளத்துல பூனையை போட்டுட்டாரு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, இனி என்றுமே ஹாப்பி. இனிமே என் பொண்டாட்டிக்கு நான் தான் செல்லம், என்னதான் கொஞ்சுவா. ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. ஐயோ, இது எந்த ஊரு? இங்க ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? சுத்தி சுத்தி அங்கேயே வரா மாதிரி இருக்கே. வழி தெரியலையே. மணி வேற 2:30 ஆச்சு. காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ காயத்ரி, தயவு செஞ்சு அந்த ஹலோ, பூனை ராஜ்கிட்ட என்னங்க? போனை கொடு. இந்த நேரத்துல அவன் நம்ம எங்க வீட்ல தானே இருக்கீங்க? இருக்கான். அவன்கிட்டயாவது கேளு, நான் வீட்டுக்கு எப்படி வரணும்னு. எனக்கு வழி தெரியல காயத்ரி, நான் தொலைஞ்சு போயிட்டேன். பூனைக்கிட்டயாவது வழி கேளு. காயத்ரி, தயவு செஞ்சு அந்த பூனை ஷாம் கிட்ட போனை கொடு. அவன் நம்ம வீட்ல தானே இருக்கான். ஏங்க, அவன்கிட்டயாவது என்னாச்சு? கேளு, நான் ஏன் வீட்டுக்கு எப்படி பதட்டமா வரணும். இருக்கீங்க? எனக்கு வழி தெரியல காயத்ரி, சரி, நான் தொலைஞ்சு இருங்க. போயிட்டேன். இதோ கொடுங்க. உனக்கிட்டயாவது வழி கேளு. ஷாமு, ஷாமு, அப்பா கிட்ட பேசு. யோ சட்டையா முடிச்சா? வா, வர முடியலன்னா அங்கேயே கிட. பாய் பாய். நண்பர்களே, சுட்டீஸ்களே, பாத்தீங்களா? கடைசில வில்லன் பூனையே ஜெயிச்சிருச்சு. ரங்கராஜோட நிலைமைய பாத்தீங்களா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எப்பயுமே அனாவசியமா யாருக்கிட்டையும் கோபப்படாதீங்க. அதற்கு மாறாக அறிவை கொண்டு சிந்தித்து செயல்படுங்க. அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, அப்படியே அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க, மறக்காதீங்க. உங்களோட லைக்கும் சப்ஸ்கிரைபும் நம்ம அறிவு அன்பு கதைக்களம் சேனலுக்கு ரொம்ப முக்கியம். புதிய போகலாம், வா போகலாம்.